நாங்குநேரிலையும் 9 பேர் சேர்ந்த கும்பல். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து பகுதியில். சிவகங்கை மாவட்டத்திலையும் 9 சேர்ந்த கும்பல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் 2 பேருமே கஞ்சா குடிங்க. இந்த கஞ்சாவை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல போறவங்க வரவங்களாம் வெட்டி. ஏன்னா நான் கேட்குறேன், அவங்க அக்கா தங்கச்சி அவங்க மக பிள்ளைகளா இருந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரியும்ல, அப்ப மட்டும் அந்த அருவா வந்து வேலை செய்யாது. இன்னொன்று, சிவகங்கை மாவட்டத்தில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்லியிருக்காரு, என்னன்னா அது வந்து பழி வாங்குற நோக்கத்தில் தான் வெட்டியிருக்காங்கன்ட்டு. ஆனால் அதோட சிசிடிவி கேமரா வீடியோவும் பார்த்தா அவங்க பழி வாங்குற நோக்கத்தில் இல்லை, அருவாளை எடுத்துக்கிட்டு ஏன்னா கஞ்சா போதையில் போய் வெட்டி ரோட்டில் போகிறவங்களால வெட்டுறாங்க. மொத்தத்தில் அந்த போதை பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா நாங்குநேரின்னு யூடியூப்பை சர்ச் பண்ணி பாருங்க, எத்தனை வந்து கொலை வழக்கு எல்லாமே இந்த கஞ்சா போட்டுக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக கஞ்சா பழக்கம் அதிகமாயிருச்சு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திருத்தணி மேட்ரு இது மாதிரி நிறையா நடக்குதுங்க. சென்னை அந்த கஞ்சா வந்து ரொம்ப வந்தனால மனுஷனுக்கு மூளையே வேலை செய்ய மாட்டுது. ஒருவேளை நம்ம அந்த ரோட்டில் நடு ரோட்டில் போய் நம்ம வெட்டு விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இவங்களால வந்து குண்டாசில் போட்டு வெளியிலே வராத அளவுக்கு பண்ணணுங்க. இதோடு அந்த கும்பலின் வெறியாட்டம் நிற்கவில்லை.